வீடா இது குப்பை தொட்டி மாதிரி கன்றாவியாக இருக்குது. ஒன்று சொல்கிறேன், நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறத விட நம்மகிட்ட இருக்கிறத எப்படி வச்சுருக்கோங்கிறது தான் நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டையும் ப்ரெசன்ஸையும் மற்றவங்ககிட்ட நல்லபடியாக காமிக்கும். ஒரு வாரமாக ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன். வீட்டெலாம் க்ளீன் பண்ணவே இல்லை. சரி இன்னைக்காவது க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வேலையில் இறங்கிட்டேன். எங்கள் அம்மா ஒன்று சொல்லிச்சு, தம்பி உனக்கு வரப்போகிற ரொம்ப கொடுத்து வச்சிருக்கான்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், அம்மா எனக்கு வரவா எப்போ வருவா என்னைக்கு வருவான்லாம் தெரியாது, ஆனால் அது வரைக்கும் நீ தான் கொடுத்து வச்சோமான்னு சொன்னேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். தவாவை நான் தேய்ச்ச தேய்ப்பில் அதுக்கு நான்ஸ்டிக்லாம் போச்சு. அப்போ எந்த அளவுக்கு க்ளீனாக கழுவுறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பெட் கவர் மடிக்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நல்ல ஹேபிட்டில் இதுவும் ஒன்று. டெய்லி எந்திரிச்ச உடனே ப்ரெஷ் பண்ண போகிறனோ இல்லையோ அந்த பெட்ஷீட்டை மட்டும் மடித்து வச்சுட்டு போயிடுவேன். என்னோட பெட்டில் எப்பவும் ஒரு கிலோ ஹாட் இருக்கும். இன்ன வரைக்கும் யாருக்கும் எனக்கும் தெரியல. எல்லா வேலையும் முடிச்சுட்டு துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சதுக்கப்புறம் வீட்டில் இருக்க பீடெல்லாம் போக்கலான்ட்டு பூஜை போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தா சமைச்சதே. அவ்வளோதான், பூஜை போட்டு முடிச்சாச்சு. வீட்டில் இருக்க துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. எக்ஸ்ப்ளோரர்ஸ், உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், உண்மையை கொடுத்துச்சு எங்கள் அம்மா வாயில் எனக்கு வர போகிறவங்களா? அப்படி எனக்கு வர போகிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அவ்வளோதான், டாடா, நாளைக்கு பார்க்கலாம். பை பாய்.